வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து உளுந்தை வச்சு நம்ம பூரி செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இதுக்கு வெங்காய தயிர் பச்சடியும் பூரி கிழங்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எண்ணெயை குடிக்காது. உளுந்து போடுறதுனால எண்ணெயை குடிக்குமோ நீங்கள் யோசிக்க வேணாம். தண்ணி இதுக்கு ரொம்ப ஊற்றாமல் கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒன்று பிச்சு காமிக்கிறேன். ரொம்ப எண்ணெயை குடிக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூரிக்கு இதில் 4 கப்பு வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உளுந்து வந்து இதே கப்பில் 1 கப் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 4:1 எடுத்துக்கோங்க. உளுந்து கூடி போச்சுன்னா உங்களுக்கு பூரி வந்து எண்ணெயை குடிக்கும். அதனால நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் உளுந்து கோதுமை 2 எடுத்துக்கணும். இது 4 கப்பு கோதுமை மாவு, 1 கப் வந்து உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ பூரி நல்லா எல்லா பூரிக்குமே வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா எலும்பி இருக்கணும்னா உங்களுக்கு வந்து ரவை தான் வேணும். ரவை வந்து ஒரு காம்ப்ளான் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது மல்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். பெருங்காயம் கொஞ்சம், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றுறேன். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம், மாவு ட்ரை ஆகாமல் இருக்க. இப்போ நம்ம உளுந்தை வந்து அரைச்சிக்கிட்டுருவோம். உளுந்து அரைச்சிட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, பத்தலைன்னா. ஒரு டேபிள் ஸ்பூன் திரும்ப ஆயில் ஊற்றிருக்கேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இதில் போட்டிருக்க ரவை வந்து கொஞ்சம் ஊறணும். அதனால ஒரு 1/4 மணி நேரம் இது மாவு ஊறட்டும். கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ஒவ்வொன்றையும் உருட்டி எடுத்துக்குவோம். நல்லா எண்ணெய் சூடான பிறகு போடுங்க. எப்பவும் பூரிக்கு வந்து நல்லா எண்ணெய் கொதிக்கணும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எழும்பாது. சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து
ஆனியன் ரைத்தா நல்லாயிருக்கும். வெங்காய தயிர் பச்சடியும் பூரி கிழங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.